தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். Hola! Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இந்த பட்ஜெட்டை பத்தி உங்க பார்வை என்ன சார்? இந்த நாற்காலியை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய பட்ஜெட் அப்படிங்கிறது அந்த பட்ஜெட்டினுடைய அரசியல் குறித்து மிகச் சரியான விமர்சனம். ஓகே, அதாவது பீகாருக்கு கொடுத்துட்டாங்க, ஆந்திராவுக்கு கொடுப்போம் அப்படின்னுட்டு ஹைலைட் பண்றது. ஓகே, இதுலயும் வழக்கத்திற்கு வேறுபாடு இருக்கு பாக்குறீங்களா? ஆமா, அதாவது நீங்க சார்ந்திருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த கமிட்மெண்ட்டையும் நிதியையும் கொடுக்குறீங்க. பீகாருக்கு வேணா ஆந்திராவுக்கு சுண்ணாம்பா. எய்ம்ஸ் மருத்துவமனையை 2015 அறிவிக்கிறீங்க. 19 தேர்தலுக்கு முன்னாடி அடிக்கல் நாட்டுறீங்க, அதோட முடிஞ்சு. மெட்ரோ ப்ராஜெக்ட் 2021 தேர்தலுக்காக 6 மாசம் முன்னாடி அறிவிக்கிறீங்க, அது பேப்பர்ல மட்டும்தான் இருக்கு. கடல் பாசி திட்டம், பூங்கா திட்டத்தை 2021 தேர்தலோட சேர்த்து அறிவிக்கிறீங்க. 24 தேர்தலுக்கு முன்னாடி அடிக்கல் நாட்டுறீங்க. இப்ப அடிக்கல் நாட்டுவது மட்டும்தான் அவர்களுடைய பெரும்பணியா இருக்கு. கடனை வாங்க போறது நாங்க, கொடுக்க போறது ஏதோ ஒரு உலக வங்கியோ ஏதோ ஒரு நிதியமோ கொடுக்க போகுது. அதை திருப்பி கட்ட போறது மாநில அரசு, அதை பர்டனை ஏத்துக்க போறது மாநில அரசு. நீங்க கொடுக்க வேண்டியது ஷூரிட்டி. ஏன்னா நிதியை அடிக்கக்கூடிய அதிகாரம் உங்ககிட்ட இருக்கிறதுனால உங்ககிட்ட ஷூரிட்டி கேட்கிறோம். அப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளவு பெரிய தடைகளை? மாநிலங்களை கடன்காரர்களாக மாற்றணுங்கிறது தான் இலக்கு. மறுபடியும் ஸ்டேட் வெர்சஸ் சென்டர் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு போல இருக்கே சார். அது அப்படித்தான் ஆகும், வேற வழி இல்லைன்னா. ஏன்னா இதுவரைக்கும் கேட்ட எதையுமே கொடுக்கலங்கிறது இருக்குல்ல. நீங்க ஒரு கட்சியை நீங்க விரோதியா பார்க்கலாம். திமுகங்கிற ஒரு கட்சி உங்களுக்கு எதிரில் இருக்கலாம், நீங்க அதை வெறுக்கலாம், அதை எதிரியா பார்க்கலாம். அதெல்லாம் உங்களுடைய அரசியல். தமிழ்நாட்டு மக்கள் என்ன தப்பு பண்ணாங்கன்னு கேட்க. தமிழ்நாட்டு மக்களை பாஜக விரிக்கிறதா? வேற என்ன? தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு திமுகவின் செய்தி தொடர்பாளர் திருமிகு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா. நேற்றைக்கு தாக்கல் ஆயிருக்கு. இந்தியா முழுக்க இதுதான் பேசுதல். குறிப்பாக இது நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்கான பட்ஜெட் அப்படின்னு எல்லா எதிர்கட்சிகளும் பாஜக அரசை மிக தீவிரமாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களுடைய பெயர் இந்த பட்ஜெட்ல இல்லவே இல்லை. இந்த மாநிலங்களை எல்லாம் பாஜக புறக்கணிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு குரலை அந்தந்த மாநிலத்தை சார்ந்த ஆளும் கட்சிகள் ரொம்ப தீவிரமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பட்ஜெட்டை பத்தி உங்க பார்வை என்ன சார்? இந்த நாற்காலியை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய பட்ஜெட் அப்படிங்கிறது அந்த பட்ஜெட்டினுடைய அரசியல் குறித்து மிகச் சரியான விமர்சனம். ஏன் அப்படின்னா, வலிமையான பிரதமர், நாங்க வளர்ச்சியை மட்டும்தான் இது பண்ணுவோம், எல்லாருக்கும் சமமான வாய்ப்புகளை தான் கொடுப்போம், எல்லாவற்றையும் நாங்க நேர்மையா தான் அணுகுவோம்னு 10 ஆண்டுகள் இவங்க என்ன ஒரு உருவகத்தை நரேட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அது கிடையாது. தன்னுடைய ஆட்சியையும் பதவியையும் பிரதமர் அப்படிங்கிற அந்த அடையாளத்தையும் அந்த தக்க வைத்துக் கொள்வதற்காக இவங்க என்ன அரசியலை வேணாலும் செய்வாங்கிறதுக்கான அடையாளம் தான் இந்த பட்ஜெட்டே. ஒரு அடிப்படை சந்தேகமே, இது ஆந்திரா பீகாருக்கான பட்ஜெட்டா இந்தியாவுக்கான பட்ஜெட்டா அப்படிங்கிற சந்தேகம் எழக்கூடிய அளவிற்கு ஆந்திராவுக்கும் பீகாருக்குமான திட்டங்கள் வாரி வழங்கப்பட்டு, பீகாருக்கு மட்டுமே 59,000 கோடி 59,000 கோடி ஏறக்குறைய. நீங்க யோசிச்சு பாருங்க, பீகாருக்கு சாலைகள் அமைத்தல், பாலங்கள் அமைக்கிறதுக்கு மட்டும் 26,000 கோடி நிதி ஒதுக்கீடு பண்றாங்க. அதே போல ஒரு உட்கட்டமைப்பு மின் திட்டத்துக்கு ஏறக்குறைய ஒரு 21,400 கோடி ரூபாய். அது இல்லாம 11,500 கோடி ரூபாய் வெள்ளத்தடுப்பு பணிக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. கூட்டி பாத்தீங்கன்னா 58,900 கோடி. இதெல்லாம் டிக்ளர்டு, இது வரைக்கும் இந்த பட்ஜெட்ல ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி. ஆனா இது இல்லாம அந்த மாநில அரசு மேற்கொள்ளக்கூடிய மூலதன நிதி இருக்கு இல்லையா, அந்த மூலதன நிதிக்கு நாங்க உதவி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நாங்க மல்டி லேட்ரல் ஏஜென்சிஸ், உலகளாவிய நிதியங்கள், ஆசிய வளர்ச்சி வங்கி, ஜப்பான் வளர்ச்சி வங்கி, இந்த மாதிரியான வளர்ச்சி நிதியங்களிடமிருந்து பீகாருக்கான கடனை பெற்று தருவோம்னு ஒரு உத்தரவாதத்தையும் இந்த பட்ஜெட்ல சேர்த்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இது இல்லாம கல்லூரிகளாக இருக்கட்டும், விமான நிலையங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் தனியா செய்வோம் அப்படின்னு அந்த ஒரு உத்தரவாதத்தை இந்த பட்ஜெட்ல கொடுத்துட்டாங்க. தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதை தவிர இதுக்கு வேற என்ன நோக்கம் இருக்க முடியும்? ஆந்திராவுக்கும் இதேதான். ஆனா ஆந்திராவுக்கு என்னன்னா, ஆந்திராவுக்காவது நாங்கள் கடன் பெற்று தருவோம் தான் சொல்றாங்க. பீகாருக்கு கொடுத்த அளவுக்கு, அதுலயும் கூட தெற்கு வடக்குன்னு பிரிக்கிறது. நீங்க பீகாருக்கு 58,000 கோடி, நீங்க 2 பேரை சார்ந்துதான் ஆட்சியில் இருக்கிறீங்க, அதுல ஒரு 59,000 கோடி டிக்ளேர் பண்ணிட்டு இன்னும் நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஆந்திராவுக்கு என்ன பண்றீங்க? 15,000 கோடி அந்த சீரமைப்பு நிதின்னு சொல்றீங்க. அது உங்க நிதியில இருந்து கொடுக்கல. நாங்க நிதியங்களிடமிருந்து, உலகளாவிய வங்கிகளிடமிருந்து
பெற்று தருவோம் அல்லது பெறுவதற்கு உதவுவோம் அப்படிங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட். ஓகே, போலாவரம் அணை திட்டத்தை பத்தி பேசுறீங்க, நிதி ஒதுக்கீடு செய்யல. அந்த கனவை நாங்கள் சுமப்போம், அதை நாங்க செய்வோம். அமராவதி புதிய திட்டமா அதற்காக நாங்க உதவி செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. உதவி செய்வோம். அதே பின்தங்கிய மாவட்டங்கள்னு ராயலசீமா உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சிறப்பு நிதி தொகுப்பு வழங்கப்படும். அதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான், நிதி கிடையாது. ஓகே, அதாவது பீகாருக்கு கொடுத்துட்டாங்க, ஆந்திராவுக்கு கொடுப்போம் அப்படின்னுட்டு ஹைலைட் பண்றது. ஓகே, இதுலயும் வழக்கத்திற்கு வேறுபாடு இருக்கு பாக்குறீங்களா? ஆமா, நீங்க அதை தாண்டி, அதாவது நீங்க சார்ந்திருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த கமிட்மெண்ட்டையும் நிதியையும் கொடுக்குறீங்க. அதுல பீகாருக்கு நிதி, ஆந்திராவுக்கு கமிட்மெண்ட். இது என்ன நியாயமா? பீகாருக்கு வேணா ஆந்திராவுக்கு சுண்ணாம்பு. மற்ற மாநிலங்களுக்கு அது கூட கிடையாது. மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் ஆசிட் எடுத்து ஊத்துறது. அதுதான் இங்க நடந்தது. தமிழ்நாடு, கேரளா, அதே போல பஞ்சாப், இங்கெல்லாம் வந்து பாஜக கடந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய அடியை சந்திச்சிருக்காங்க. சோ அதன் காரணமா தான் இந்த மாநிலங்களுக்கு பெருசா எதுவும் பண்ணலையா? அடிப்படையில ஒரு மாநிலம் தோல்வியை கொடுக்குது, வெற்றியை கொடுக்கல அப்படின்னு சொன்னா அந்த மாநிலத்தை வெல்வதற்கான முயற்சிகளை தான் அரசியல் ரீதியா எல்லாரும் எடுப்பாங்க. அதுவும் இவங்க வந்து சாணக்கியர்கள், பூத் லெவல் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் தெரிந்த மிகப்பெரிய ஆளுமைகளை வாக்கரசியல்னு இவங்க தான் சொல்றாங்க, சங்கிகள் தான் சொல்றாங்க. அப்போ அப்படிப்பட்டவர்கள் நீங்க ஏதாவது ஸ்கீம்ஸை கொடுக்கும் போது தானே மோட்டிவேட் ஆகி மக்கள் வாக்களிப்பாங்கன்னு எதிர்பார்க்கணும். மாறாக இருக்கக்கூடியதையும் நிறுத்தக்கூடிய ஒரு போக்கு தான் இங்க தொடர்ந்துகிட்டே இருக்கு. உதாரணமா இப்போ ஒரு 8 மாவட்டங்கள் தமிழ்நாட்டுல 2 மண்டலம் பெரிய பேரிடர்ல வெள்ள பாதிப்பு ஏற்படுது. 37,000 கோடி லாங் டேர்ம் சீரமைப்பிற்கான நிதியை கோரி ப்ரப்போசல் அனுப்புறோம். பல்வேறு கட்டங்கள்ல நாடாளுமன்றத்துல, பிரதமர் அலுவலகத்துல கேட்கப்படுது, பொதுவெளியில கேட்கிறோம், போராட்டங்கள் நடக்குது. தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய இடத்திற்கு அது மாறுது. அதன் பிறகும் உச்சநீதிமன்றத்துல வழக்கு போட்ட பிறகு 200 லட்சம் கோடி ஒதுக்குறீங்க. இப்ப பட்ஜெட்ல அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு எதிர்பார்த்தோம், பட்ஜெட்ல அதுக்கான அனௌன்ஸ்மெண்டே கிடையாது. ஆனா வந்து பீகாருக்கு 11,500 கோடி, எந்த பெரிய போராட்டம் கிடையாது, ரெக்வஸ்ட் கிடையாது, யார போய் கதவு தட்டினாங்கன்னு தெரியாது, தூக்கி கொடுக்குறீங்க. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, வரி எங்கிருந்து வாங்குறீங்க? கடந்த 2024 ஏப்ரல் மாத ஜிஎஸ்டி வசூல் தமிழ்நாட்டில இருந்து 12,200 கோடிக்கு மேல, பீகார்ல இருந்து வந்தது 1,990 கோடி தான். அப்போ 10,000 கோடி கூடுதலாக ஒரு ஜிஎஸ்டி கலெக்ஷன்ல தமிழ்நாடு கொடுக்குது. ஆனா நிதினு பாத்தீங்கன்னா பீகாருக்கு தான் வானலாவ நிதி. இங்க வந்து ஒரு சின்ன ஒரு பிஸ்கட் போடுற அளவுக்கு கூட இல்ல அப்படிங்கிறதா தான் இருக்கு. குறிப்பாக மத்திய அரசு திட்டங்கள், இங்க மெட்ரோ அவங்க தான் கொண்டு வந்தாங்க. ஆனா அதற்கான நிதியை ₹1 கூட இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கவில்லை. அதுவே ஒரு 3 ஆண்டு போராட்டம், செகண்ட் ஃபேஸ், சென்னை செகண்ட் ஃபேஸ்க்கு. சோ இதெல்லாம் பல்வேறு இஷ்யூக்கள் இருக்கு. ஏன் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க? மத்திய அரசு திட்டங்கள் தான், ஆனாலும் இந்த செலவு ஃபுல்லா இப்போதைக்கு தமிழ்நாடு அரசு தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன் இதை பத்தி ஒன்றிய அரசாங்கம் ஒரு கவலையே இல்லாம இருக்காங்க? அடிப்படையில இந்த மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணி அப்படிங்கிறது இவங்க நாடாளுமன்றத்துல அறிவிச்சது. மொத்தம் 63,000 லட்சம் கோடின்னு அறிவிச்சாங்க. ஆனா அந்த முழு தொகையுமே இவங்க ஏத்துக்கிறத அன்னைக்கும் கமிட்மெண்ட் கிடையாது, 50% தான். அப்போ அந்த 63,000 கோடிங்கிறதுல வந்து பாதிதான் அவங்க ஏற்பதாக ஒப்புக்கொண்ட 30,000. அப்போ அதுல கூட இன்னைய வரைக்கும் ₹1 கொடுக்கல. 30,000 கோடியில ₹1 கூட கொடுக்கல. பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டுன்னு ஒண்ணு இருக்கு. பெரிய திட்டங்கள் எல்லாம் எடுக்கும் பொழுது அந்த போர்டு ஒப்புதல் கொடுத்தா தான் அது மினிஸ்ட்ரிக்கு ஃபார்வர்ட் ஆகும். பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு ஒப்புதல் கொடுத்த பிறகுதான் மாநில அரசு இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் பண்ணுச்சு, தொடங்குனுச்சு. அமித்ஷா தான் வந்து அன்னைக்கு அடிக்கல் நாட்டிட்டு போனார். அதன் பிறகும் கேபினெட் குழுவுல அதுக்கான அனுமதி இது வரைக்கும் கிடைக்கும். அந்த நிதியை கொடுக்கல. நாடாளுமன்றத்துல கேட்டோம் அப்படின்னா இதை நீங்க ஸ்டேட் செக்டார் ப்ராஜெக்டா எடுத்துக்கங்க. ஆனா இதே மெட்ரோவோட சேர்ந்து அறிவிக்கப்பட்ட கொச்சின் மெட்ரோவுக்கு காசு கொடுக்குறீங்க, 2,000 கோடி கொடுக்குறீங்க. பெங்களூர் மெட்ரோவுக்கு 14,000 கோடி கொடுக்குறீங்க. நாக்பூர் மெட்ரோவுக்கு 9,000 கோடி கொடுக்குறீங்க. 2 ஸ்டேட்டுக்கு இடையில மெட்ரோவே போட முடியாதுன்னு தமிழ்நாடு கொசூருக்கும் பெங்களூருக்கும் கேட்கும்போது சொல்றீங்க. ஆனா டெல்லிக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் மெட்ரோவுக்கு கொடுத்து அதுக்கு நிதி கொடுக்குறீங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு 2 பட்ட பார்வை இருக்கிறது. அவர்களுக்கு வேண்டப்பட்ட மாநிலம், அவர்களுக்கு வேண்டாத மாநிலம் அப்படிங்கிற பார்வையின் அடிப்படையில தான் இதெல்லாம் செய்யறாங்க. இது சரி, இது அப்படின்னா எய்ம்ஸுக்கும் அதே தான். நீங்க அவ்வளவுலாம் வேண்டாம். நீங்க வந்து ஒரு சின்ன கிளாரிட்டி, அருண்ஜேட்லி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட போது ஒரே ஆண்டுல 2 அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஒண்ணு கூடங்குளம் அணு உலையினுடைய 2வது கட்ட பணிகள் தொடங்கும்னு அறிவிச்சாங்க. 2016 ஜூலைல அந்த திட்டம் ஒரே ஆண்டில் எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டு மின் உற்பத்தி தொடங்கிடுச்சு. ஆனா 2015 அதே பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட மதுரை எய்ம்ஸ் இன்னை வரைக்கும் காம்பவுண்ட் சுவர் மட்டும்தான். 2016 ஜூலைல 2வது கட்ட பணிகள் தொடங்கும்னு அறிவிச்சாங்க. 2016 ஜூலைல அதே பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட மதுரை எய்ம்ஸ் இன்னை வரைக்கும் காம்பவுண்ட் சுவர் மட்டும்தான். 2015 அதே பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட மதுரை எய்ம்ஸ் இன்னை வரைக்கும் காம்பவுண்ட் சுவர் மட்டும்தான்.
மதுரை எய்ம்ஸோடு சேர்த்து அறிவிக்கப்பட்ட பிற மாநில எய்ம்ஸ்களுக்கு எல்லாம் 90% நிதி கொடுத்துட்டீங்க, கட்டி முடிச்சாச்சு. அந்த கேம்பஸ்லயே உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க கொண்டு போய் ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ்ல படிக்க வச்சுட்டாங்க. ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ் நான் கேட்கிறேன், ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் வேண்டாம், தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஒரு காலேஜ் கட்டுது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாதுங்க, லேப் கிடையாது, கிளாஸ் ரூம் கிடையாது, வெறும் ஃபேக்கல்ட்டி மட்டும் தான் வச்சிருக்கோம், பக்கத்து காலேஜ்ல நாங்க வாடகைக்கு வாங்கிக்கிறோம், இல்ல பக்கத்துல கல்யாண மண்டபத்தில் நாங்க வச்சுக்கிறோம், இதெல்லாம் எங்களுக்கு அனுமதி கொடுங்க ஒரு 100 சீட்டுக்கு அப்படின்னு கேட்டா இங்க இருக்கக்கூடிய எல்லா கல்வி முகமைகளும், மருத்துவ கல்வி முகமைகள், என்எம்சி மாதிரியான அமைப்புகள்லாம் கொடுத்துருவாங்களா, அனுமதி கொடுத்துருவாங்களா? எய்ம்ஸுக்கு மட்டும் அப்ப அதை கொடுக்குறீங்க. நம்ம வந்து அந்த மாணவர்கள் படிக்கிறதுல தமிழ்நாட்டுல இனிமே வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் போட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மிக கடுமையா எதிர்த்து போராட்டம் அறிவிக்கிற நிலைமைக்கு போன பிறகுதான் அதை நீங்க வாபஸ் வாங்குனீங்க. இல்ல நாங்க அதை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னுட்டு. இந்த மாதிரி தொடர்ச்சியான நெருக்கடியை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. அது இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து கடல்பாசி பூங்கான்னு ஒண்ணு அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்க. ஒரு 128 கோடியோ என்னமோ, அதுல 48 கோடி தமிழ்நாடு அரசனுடைய நிதி, பாக்கி 70 கோடி இவங்களுடைய நிதி, யூனியன் கவர்மெண்டோட நிதி. அறிவிச்சது 2021, 22 அது எக்ஸிக்யூட் பண்ணப்படும். 23 செப்டம்பர்ல தான் அடிக்கல்லே நாட்டுறாரு எல்முருகன் போயிட்டு. அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க, எய்ம்ஸ் மருத்துவமனையை 2015 அறிவிக்கிறீங்க, 19 தேர்தலுக்கு முன்னாடி அடிக்கல் நாட்டுறீங்க, அதோட முடிஞ்சு மேற்கொண்டு நடத்தல. மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்து 2021 தேர்தலுக்காக 6 மாசம் முன்னாடி அறிவிக்கிறீங்க, அது பேப்பர்ல மட்டும்தான் இருக்கு. கடல்பாசி திட்டம், பூங்கா திட்டத்தை வந்து 2021 தேர்தலோட சேர்த்து அறிவிக்கிறீங்க, 24 தேர்தலுக்கு முன்னாடி அடிக்கல் நாட்டுறீங்க. அப்ப அடிக்கல் நாட்டுவது மட்டும்தான் அவர்களுடைய பெரும்பணியா இருக்கு. இன்னைக்கு காலையில அண்ணாமலை வந்து ஒரே ஆண்டுல வந்து நாங்க 1,03,000 கோடியை நாங்க கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க. அதுதான் நாங்க என்ன கேட்கிறோம், அது வந்து மெட்ரோவுக்கு கொடுத்த நிதியான்னு கேட்டா மெட்ரோவுக்கு கொடுத்த நிதி கிடையாது, அது 3500 கிலோமீட்டர் சாலை பணிக்காக கொடுத்த நிதி அப்படிங்கிறார். அது அவர் சொல்லல, அவருடைய ஆதரவாளர்கள் சொல்றாங்க. என்ன கேட்கிறோம், 2021ஆம் ஆண்டு 19 எடுத்த கணக்குப்படி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சாலைகளுடைய தேசிய நெடுஞ்சாலையினுடைய அளவு வந்து 6700 கிலோமீட்டர். ஆர்பிஐனுடைய ஹேண்ட்புக்ல இருந்து இந்த டேட்டாவை நீங்க எடுக்கலாம். 2021ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் இருந்த சாலைகளுடைய எண்ணிக்கை 6850 கிலோமீட்டர். இன்னைக்கு அது 7000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை மட்டும். 3500 கிலோமீட்டருக்கு ரோடு போடுறேன்னு 3 ஆண்டுகளுக்கு முன்பு 1 லட்சம் கோடியை ஒதுக்குனதா சொல்றீங்க. ஆனா 150 கிலோமீட்டர் கூட போட்டு முடிக்க முடியலையே. அப்ப எய்ம்ஸ் செங்கல் எப்படி இருக்கோ, அதே மாதிரி மெட்ரோ ப்ராஜெக்டினுடைய பேப்பர் எப்படி இருக்கோ, கடற்பாசி திட்டத்துக்கான அடிக்கல் நாட்டு எப்படி இருக்கோ, அதே மாதிரி இந்த 3500 கிலோமீட்டர் சாலையும் வெறும் பேப்பர்ல மட்டும்தான் இருக்கு, நிதி ஒதுக்கீடோ திட்டமோ இல்ல. நீங்க ஆரம்பத்துல ஒரு வார்த்தை சொன்னீங்க, தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கான பல நலத்திட்டங்களை வந்து ஒன்றிய அரசு இங்க பண்ணாதான் மக்கள் மத்தியில் ஒரு பாஜகவுக்கு ஆதரவு வருங்கிற ஸ்டேட்மெண்ட் மாதிரி நீங்க சொல்லிருக்கீங்க. தமிழ்நாட்டுல ஒரு எதிர்ப்பு இருக்கு, அதையும் தாண்டி ஒண்ணுமே தமிழ்நாட்டுக்கு பண்ணல அப்படின்னா அந்த எதிர்ப்பு இன்னும் கூடுக்கிட்டே தான் இருக்கும். அது உங்களுக்கு இன்னும் புரியலையா? டெல்லியை சேர்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர், வலதுசாரி பத்திரிகையாளர், அவரு தீவிரமாக அடுத்த முதலமைச்சர் அண்ணாமலை நம்பக்கூடிய ஒருத்தர், அந்த அளவிற்கான பத்திரிகையாளர், தமிழ் பத்திரிகையாளரா? டெல்லியில இருக்கக்கூடியவர், தமிழ்நாட்டை சேர்ந்த, ஆங்கில ஊடகங்கள்ல அப்பப்ப எழுதுவார். அவர் வந்து தேர்தலுக்கு முன்பு ஒரு கட்டுரை எழுதினார் பிரபல ஆங்கில ஊடகத்துல. தென்னிந்தியா பாஜகவை புறக்கணிக்க போகிறது, ஆனால் இட் won't have any significant impact. தென்னிந்தியா மொத்தமும் பாஜகவை நிராகரித்தாலும் அது எந்த வித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்னு ஒரு ஜேர்னலிஸ்ட், வலதுசாரி ஆதரவாளர் எழுதுறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, அதுதான் இந்த நரேட்டிவ். உங்களுடைய வாக்கு இல்லைனாலும் என்னால ஆட்சி அமைக்க முடியுங்கிற ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்கோம். அதனால தமிழர்களை வந்து, அதனாலதான் வந்து இவங்களால போய் ஒரு ஒடிசாவை வந்து தமிழர்கள் ஆளலாமா அப்படின்னு கேட்க முடியும். ஒடிசாவுடைய சாவி வந்து தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் கொச்சப்படுத்த முடியும். அப்போ இவங்க வந்து தமிழ்நாட்டினுடைய வாக்கு வேண்டாங்கிறது உறுதியா இருக்காங்க. அதை வந்து வேற பகுதிகளில் நம்ம வாக்கு வாங்கிட முடியும், தமிழர்களை ஒரு வில்லன்களாக காட்டி வேற பகுதிகளை ஆட்சி செய்யலாம்னு நம்புறாங்க. ஓகே, குறிப்பாக அதே போல பிரதமர் வீடு வழங்கும் திட்டம், இதுல வந்து 5 ஆண்டுகள்ல நாங்க வந்து 3 கோடி வீடு கட்டுவோம்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஒன்றிய அரசுடைய பங்களிப்பு என்பது 1.5 லட்சம். இதுல வந்து மாநில அரசுடைய பங்களிப்பு என்பது 12 முதல் 14 லட்சம் வரைக்கும் பண்றாங்க. ஆனா வந்து பிரதமருடைய பேர்ல தான் இந்த வீடு வழங்கும் திட்டம் இருக்கு. 3 வருஷத்துல 5 கோடின்னு சொல்றாங்க அப்படின்னா மாநில அரசுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு கடன் சுமை ஏற்படும். அதாவது மூலதனத்துல ஒரு மிகப்பெரிய பங்கு செலவழிக்கிற மாதிரி இருக்கும். இதுல ஒன்றிய அரசுடைய பங்களிப்பு அதிகப்படுத்தவே இல்லை அப்படிங்கிற ஒரு இஷ்யூவை நம்ம முதல்வர் அவர்கள் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. இது எவ்வளவு பெரிய ஒரு சிக்கலா தமிழ்நாடு அரசுக்கு போய் முடிய வாய்ப்பு இருக்கு? தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பட்ஜெட்டுக்கு முன்பே வந்து இந்த ஒன்றிய அரசனுடைய பங்கு தொகையை உயர்த்தணும் அப்படின்னாங்க. நம்ம குடிசை மாற்று வாரியம்ங்கிறது கலைஞர் 1970களில் இருந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம். குடிசை பகுதிகளை அடுக்குமாடி குடியிருப்பா மாற்றக்கூடிய அந்த பணியை செய்துட்டு இருக்கு.
அதை வந்து இலவசமா தான் வீடு கட்டி கொடுத்தோம். 100% மாநில அரசு தான் அந்த பணத்தை கொடுத்துட்டு இருந்துச்சு. அப்பவே வந்து இந்திரா ஆவாஸ் யோஜனா, பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கான சிறப்பு வீடு வழங்கும் திட்டம், ஆதிதிராவிடர் வீடு வழங்கும் திட்டம்னு ஏகப்பட்ட திட்டங்கள் வந்து ஒன்றிய அரசினுடைய திட்டமாக பேரலா ரன் ஆயிட்டு இருந்தது. இவங்க என்ன பண்றாங்க, நாங்க மானியம் கொடுக்கறோம்ட்டு உள்ள வராங்க. 1.5 லட்சம் ரூபா ஒரு வீட்டுக்கு மானியம், 7.5 லட்சம் ரூபாய் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும், 10 லட்சம் ரூபாய். யூனிட் காஸ்ட் 15 லட்சம் ரூபாயா இருந்தா 5 லட்சம் ரூபாய் மக்கள் கொடுக்கணும். யூனிட் காஸ்ட் 13 லட்சம் ரூபாயா இருந்தா 3 லட்சம் ரூபாய் மக்கள் கொடுக்கணும். யூனிட் காஸ்ட் 20 லட்சம் ரூபாயா இருந்தா 10 லட்சம் ரூபாய் மக்கள் கொடுக்கணும். 10 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் கொடுக்க வக்கு உள்ள மனிதர்களாக இருந்தால் அவங்க ஏன் காசு வச்சுட்டு போய் குடிசை போகணும்னு என்ன சார் தலையிடு? அந்த பணம் இல்லாதனால இந்த ஏழ்மையின் காரணமாக தான் அவங்க குடிசைக்கே போறாங்க. ஆனா நீங்க நிர்பந்திக்கிறீங்க, பப்ளிக் கான்ட்ரிபியூஷன் இருந்தே ஆகணும்னு நிர்பந்திக்கிறீங்க. அப்போ உங்களுடைய பங்களிப்பு தொகையை உயர்த்துங்க அப்படின்னு சொன்னா அதை உயர்த்த மாட்டேங்கிறீங்க. மாநில அரசு 7.5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருந்துச்சு. தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் வந்த பிறகு அந்த மானியத்தை அதிகப்படுத்திருக்கிறாங்க. பப்ளிக் கான்ட்ரிபியூஷன் 5 லட்சம் இருக்கக்கூடாது, அதை அதிகபட்சம் 3 லட்சத்துல நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் குறைச்சு ஸ்டேட் கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷனை 8.5 லட்சம் 9 லட்சம்னு கூடுதலா போட்டுட்டே இருக்கும். அப்ப யூனிட் காஸ்ட் உயர 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 நீங்க அந்த திட்டம் கொண்டு வரப்பட்ட போது 1.5 லட்சம்ங்கிறத அந்த வேல்யூ கூட இன்னைக்கு கிடையாது. அதுக்கு நீங்க 1.5 லட்சத்துல வந்து 4 பில்லர் போடலாம், அன்னைக்குன்னா இன்னைக்கு 2 பில்லர் தான் போட முடியும். அப்படி மாறி போயிடுச்சு விலைவாசி. அப்படி இருக்கும்போது அதே 1.5 லட்சத்துல சிக்கான் ஆகிறேன் அப்படிங்கிறது. இன்னொன்னு, அந்த வந்து 10 லட்சம் கோடி வீடு வழங்கும் திட்டத்திற்கு ஒதுக்கிய மோடி அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய பாஜக எல்லாம் பாராட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுலயும் ஒரு செய்தி, இந்த 10 லட்சம் கோடிங்கிறது அடுத்த 5 ஆண்டுகளுக்கானது. அந்த 10 லட்சம் கோடியில 2.2 லட்சம் கோடி தான் ஒன்றிய அரசோட பங்கு. பாக்கி இருக்கக்கூடிய 7.8 லட்சம் கோடி வந்து மாநில அரசுகள் கொடுக்கணும். ஆனா பேரு PM ஆவாஸ் யோஜனா, பேரு வச்சியே சோறு வச்சியாங்கிற கதை தான். 10 ரூபாயில 2 ரூபாய் கொடுத்துட்டு 8 ரூபாய் மாநில அரசு கொடுக்குது. ஆனா பேர் உங்க பேரை வச்சுக்கிறீங்க. இத வந்து உலகளாவிய சாதனை அப்படின்னு நீங்க கிளைம் பண்ணிக்கிறீங்க. சரி, அப்படி நீங்க கொடுக்குற நிதியாவது ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ண முடியுதான்னு கேட்டா 1008 கண்டிஷன் ரைடர் வைக்கிறது, அதனால யூட்டிலைஸ் பண்ண முடியல. உதாரணத்துக்கு PMAY அர்பன்ல போன ஆண்டு 25,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சாங்க. வெறும் 22,000 கோடி தான் செலவு பண்ணிருக்காங்க. அது ரூரல் வந்தீங்கன்னா 54,500 கோடி ஒதுக்கீடு செஞ்சு வெறும் 32,000 கோடி தான் செலவு பண்ணிருக்காங்க. அப்போ ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகையில ஏறக்குறைய 60% தான் ரூரல் எல்லாம் செலவு பண்ணவே முடியுது. இப்ப அவ்வளவு ரைடர் வச்சிருக்கீங்க. இப்ப இன்னொன்னு என்னன்னா, இதை மாநில அரசு எக்ஸிக்யூட் பண்ணல அப்படின்னா உங்க லிஸ்ட் படி எக்ஸிக்யூட் பண்றதுல சிரமம் இருக்கு. நீங்க பப்ளிக் கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாலும் ஜாவி கொடுக்குங்கிறீங்க. பப்ளிக் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுல மக்கள் கொடுக்கறதுல டிலே ஆகுது. அவங்களுக்கு ஏதோ ஒரு பினான்சியல் மைக்ரோ பினான்ஸ்லயோ வேற ஏதாவது ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கு. இப்ப சாவியை கொடுக்கலன்னா அவனுக்கு பெனால்ட்டி போடுவேன். இப்ப டிசம்பர் 31 100 வீடுக்கு நான் அலாட்மெண்ட் கொடுத்துறேன், நீங்க கமிட் பண்றீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்னா, அதை கட்ட முடியலன்னா 1 இருந்து டெய்லி 10 ரூபாய் பெனால்ட்டி அந்த மாதிரி போட்டு மாநில அரசுகளை ஏதோ ஒரு வட்டிக்கு வாங்கின முகமைகளாக இவர்கள் மாற்றி வைத்திருக்கிறார். அந்த ஒரு இன்ஜஸ்டிஸ் அவங்க கண்டினியூஸா செஞ்சுட்டே இருக்காங்க. குறிப்பாக இந்த மாநில பட்டியல இருக்கக்கூடிய இந்த முத்திரைத்தாள், இதை நீங்க வந்து விலை குறிக்கணும் அப்படிங்கிற ஒரு சஜஷனை வந்து பினான்ஸ் மினிஸ்டர் கொடுத்திருக்காங்க. என்ன ஒரு விஷயம், அதாவது நேரடியாக வரக்கூடிய வரி பகிர்வு அது வெகுவா குறைஞ்சிட்டே இருக்கு. நீங்க எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா கூட தான் இருக்கும். 2014 விட கூட கொடுக்குறோம் அப்படிம்பாங்க. அப்ப பார்த்தா 1970 விட கூட இருக்கும், 1950 விட கூட இருக்கும். அப்ப மணியுடைய வேல்யூ பார்க்க கூடாது. பர்சன்டேஜ் படி பாத்தீங்கன்னா 5% காங்கிரஸ் கவர்மெண்ட்ல தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு இது 4% குறைஞ்சிருச்சு. உதவி மானியங்கள் வந்து 7% வரைக்கும் கூட சில காலத்துல நம்ம வாங்கியிருக்கோம். இன்னைக்கு 2.6% தான் உதவி மானியங்கள் வருது. அதே போல நீங்க வரி விதிக்கிற உரிமை இருக்கான்னு கேட்டா வரி விதிக்கிற உரிமை மாநில அரசுக்கு இல்ல, கிடையாது. எல்லா GST போட்டு அதையும் எடுத்தாச்சு. கேளிக்கை வரி விதிக்கலாம், இந்த மாதிரி டாஸ்மாக்ல வரி விதிக்கலாம், பெட்ரோல் டீசல்ல வரி போடலாம், அப்புறம் வந்து இங்க முத்திரைத்தாள்ல வரி போடலாம். வேற எதுலயும் வரி போடுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அடுத்தது கடன் வாங்கிக்கலாமான்னு கேட்டா கடன் வாங்கக்கூடிய வரம்புகளை நான் தான் பிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு FRBM ஆக்டுக்குள்ள கான்ஸ்டிடியூஷன் பவரை நீங்க எடுத்துக்கிறீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கடன் பெறுவதற்கு மாநில அரசு பர்மிஷன் கேட்டா நீங்க கண்டிஷன் போடுறீங்க. உங்களுடைய அதிகாரத்தை விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு 4 கண்டிஷனை போட்டு சட்ட போராட்டம் பண்ணிருக்காங்க. அதாவது 3% லிமிட் இருக்கு, 5% ரிலாக்ஸ் பண்றாங்கிறீங்க. ரிலாக்ஸ் பண்ணணும்னா அதுக்கு 4 கண்டிஷனை ஒத்துக்கங்கிறீங்க. 4 கண்டிஷனும் வந்து நாங்க வந்து எங்களுடைய உரிமைகளை அடகு வைக்கிற மாதிரி இருக்கு. அதை எப்படி ஒத்துக்க முடியும்? ஒத்துக்கலன்னா அவனை கடன் வாங்க முடியாது. 4 கண்டிஷன் என்ன கண்டிஷன்? அன்னைக்கு வந்து ஆத்ம நிர்பார் பாரத்னு கோவிட ஒட்டி போட்டது வந்து உதயமின் திட்டம் ஒண்ணு, அப்புறம் வந்து இந்த நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுடைய சீர்திருத்தம் ஒண்ணு, அப்புறம் வந்து அந்த ஆத்ம நிர்பார் பாரத்னு அவங்க அனௌன்ஸ் பண்ற ஸ்கீமுக்கு ஏத்த மாதிரி மாநில அரசுடைய சட்ட விதிகளை மாத்தணும் அப்படிங்கிறது ஒண்ணு. இந்த மாதிரி அவங்க 4 கண்டிஷன் போட்டாங்க. ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் 0.25% நீங்க வாங்கிக்கலாம், 1%
அதை எஃபெக்டிவா என்ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா இன்னொரு 0.5% வாங்கிக்கலாம் கடனை. இப்ப கடனை வாங்க போறது நாங்க, கொடுக்க போறது ஏதோ ஒரு உலக வங்கியோ ஏதோ ஒரு நிதியமோ கொடுக்க போகுது. அதை திருப்பி கட்ட போறது மாநில அரசு, அதை பர்டனை ஏத்துக்க போறது மாநில அரசு. நீங்க கொடுக்க வேண்டியது ஷூரிட்டி. ஏன்னா நிதியை அடிக்கக்கூடிய அதிகாரம் உங்ககிட்ட இருக்கிறதுனால உங்ககிட்ட ஷூரிட்டி கேட்கறோம். அப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளவு பெரிய தடைகளை? மாநிலங்களை கடன்காரர்களாக மாற்றணுங்கிறது தான் இலக்கு. அப்ப மாநிலங்களையே நீங்க நிதி கிடையாது, வரி போடுற உரிமை கிடையாது, கடன் வாங்குற உரிமை கிடையாது. அப்ப இருக்கக்கூடிய முத்திரைத்தாளையும் நீ குறை அப்படின்னு சொன்னா எப்படி குறைக்க முடியும்? மாநில மக்களுக்கு இந்த ரெக்வஸ்ட் மக்கள்கிட்ட இருந்து வருதுன்னா மாநில அரசு அதை கன்சிடர் பண்ணும். அது வேற. குறைக்கிறது குறைக்காதுங்கிறது மாநில அரசுடைய முழுப்பட்ட அதிகாரம், அது தனி பிரச்சனை. அது வேணுமா வேணாமாங்கிற டிஸ்கஷன் வேற. ஆனா அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையே, சரி இதுக்கு ஏதாவது மானியம் கொடுக்க போறீங்களா? இப்ப மாநில அரசு ஒரு 2% குறையுது, அதனால வருவாய் இழப்பு ஏற்படுது, அந்த 2% நான் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க வந்து கொடுக்க போறீங்களா? அதை கொடுக்க மாட்டீங்கல்ல. அப்புறம் ஏன் நீங்க எங்களுக்கு அட்வைஸ் பண்றீங்க? ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் தான் அதிக வரியை கொடுக்குறாங்க. இருந்தாலும் நமக்கு இந்த ஜிஎஸ்டி இப்ப சரியா இல்லைங்க ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. மறுபடியும் தமிழ்நாடு புறக்கணிச்சிருக்காங்க. நாங்க நிதி ஆயோக் கூட்டத்தை நாங்க புறக்கணிக்கிறோம் முதல்வர் சொல்லியிருக்காரு. இது மறுபடியும் ஸ்டேட் வெர்சஸ் சென்டர் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு போல இருக்கே சார். இல்ல, அது அப்படித்தான் ஆகும், வேற வழி இல்லைன்னா. ஏன்னா இது வரைக்கும் கேட்ட எதையுமே கொடுக்கலங்கிறது இருக்குல்ல. நீங்க ஒரு கட்சியை வந்து நீங்க விரோதியா பார்க்கலாம். திமுகங்கிற ஒரு கட்சி வந்து உங்களுக்கு எதிரில் இருக்கலாம், நீங்க அதை வெறுக்கலாம், அதை எதிரியா பார்க்கலாம், அதெல்லாம் உங்களுடைய அரசியல். தமிழ்நாட்டு மக்கள் என்ன தப்பு பண்ணாங்கன்னு கேட்கிறேன். தமிழ்நாட்டு மக்களை பாஜக விரிக்கிறதா? வேற என்ன? இப்ப மெட்ரோ நிதி கொடுக்கலன்னா அது திமுகவுக்கு பங்கமா? எய்ம்ஸுக்கு கட்டலன்னா அது திமுகவோட பிரச்சனையா? அது தமிழ்நாட்டின் பிரச்சனை தானே. 3500 கிலோமீட்டர் சாலை, நீங்க எங்க அந்த 3500 கிலோமீட்டர் சாலை அப்படின்னு கேட்கறோம். இன்னொன்னு, நீங்க லேண்ட் அக்யூஸ் பண்ணி கொடுக்கல அப்படின்னு அடுத்த ஒரு சார்ஜ் வைப்பீங்க. லேண்ட் அக்யூஸ் பண்ணி கொடுத்த எய்ம்ஸுக்கு என்ன பண்ணீங்க? நீங்க ஒண்ணும் வேணாம், ரயில்வே ஸ்டேஷன் கட்டக்கூடியது யாரோட பணி? மத்திய அரசுடைய பணி. ஆனா இங்க இருக்கக்கூடிய கிளாம்பாக்கத்துக்கு பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் யார் நிதியில கட்டுறோம்? ஸ்டேட் கவர்மெண்ட் பணம் கொடுக்குறாங்க. அதே போல விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில ஒரு ரயில்வே ஓவர் பிரிட்ஜ், அவரு அந்த எம்பி மாணிக்கம் தாகூர் அவர்கள் போன முறை அதை எக்ஸ்போஸ் பண்றப்ப, அடிக்கலாட்டு விழால எக்ஸ்போஸ் பண்ணும்போது தான் தெரியுது மாநில அரசு கான்ட்ரிபியூஷன்ல இந்த பாலம் கட்டிட்டு. அப்படி அதுல தொடங்கி எல்லாவற்றிலையும் இன்னைக்கு இந்த பராந்தூர் விமான நிலையம் நாளைக்கு வருதுன்னா இன்னைக்கு வந்து அதனுடைய இது எல்லாமே வந்து தம் மாநில அரசு ஏத்துக்கணும் அப்படின்னு ஒரு ஓலை கொடுக்குறாங்க. மெட்ரோ ப்ராஜெக்ட் காசு கேட்டோம்னு மாநில அரசு பண்ணிக்கங்க. இந்த புதிய ரயில்வே நிலையங்களை வந்து சீரமைக்கிறதுன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. ஆமா, அதுல தமிழ்நாட்டை விட குறைவான ரயில் நிலையங்கள் கொண்ட குஜராத்துக்கு கூடுதலான திட்டம் நம்பரு, குஜராத்தை விட அதிகமான ரயில் நிலையம் கொண்ட தமிழ்நாட்டுக்கு குறைவான ஸ்டேஷன்ஸ். நீங்க இந்த மாதிரி அதுல கூட இன்ஜஸ்டிஸ் நடக்குது. கல்வி இதை எடுத்துக்கங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஸ்டப்பனா இருக்கு, புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் அப்படின்ட்டு. அது இந்த மாநில அரசுடைய முடிவு. மாநில அரசு முடிவுன்னா மக்களோட முடிவு. என்ன, அது சட்டப்படி தப்புன்னா அது சட்டப்படி தப்புன்னு சொல்லுங்க. அதுல ஒரு ரைடு, அதுல ஒரு கண்டிஷன் வைக்கிறது. நீங்க வந்து புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நான் வந்து பிஎம்ஸ்டி ஸ்கூல் கொடுப்பேன். சரி, பிஎம்ஸ்டி ஸ்கூல் வேண்டாம் அப்படின்னா எஸ்எஸ்ஏ ஃபண்டை கட் பண்றீங்க. பிஎம்ஸ்டிக்கு எஸ்எஸ்ஏக்கு என்ன சம்பந்தம்? பிஎம்ஸ்டி நீங்க வந்து கொடுத்தது, எஸ்எஸ்ஏ ரொம்ப காலமா இருக்கிறது. சர்வ சிக்ஷா அபியான்ல இருந்து இன்னைக்கு சமர சிக்ஷா அபியான் மாத்தி ரொம்ப காலமா இருக்கிறது. அந்த நிதியை குறைக்கிறீங்க. அந்த நிதியை நீங்க இப்ப சமர சிக்ஷா நிதி வந்து 37,500 கோடி போன ஆண்டு ஒதுக்கீடு செஞ்சீங்க. செலவு பண்ணது வெறும் 33,000 கோடி தான். 4,500 கோடி அண்டர் ஸ்பெண்டிங், ஸ்பெண்ட் பண்ணாம பணம் அங்க கிடக்கு. அதுல வந்து நமக்கு கொடுக்க வேண்டிய 2,000 கோடியை பிளாக் பண்ணி வைக்கிறீங்க. அப்போ நான் என்ன கேட்கிறேன், நீங்க இலக்குகளாக சொன்ன புதிய கல்விக் கொள்கையில் இலக்குகளாக சொன்னது டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோவை குறைக்கிறது. அது ஏற்கனவே தமிழ்நாடு அட்டெண்ட் பண்ணிடுச்சு. ஜிஆர் அதிகப்படுத்துறது, அதுவும் தமிழ்நாடு ஏற்கனவே அட்டெண்ட் பண்ணிடுச்சு. அந்த ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ் வந்து டீசென்ட்ரலைஸ் பண்றது, சென்ட்ரலைஸ் பண்றது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குறது, நம்ம பஸ் பாஸ் கொடுத்துட்டோம், எல்லா ஊர்களுக்கு சாலை கொடுத்தோம், இந்த மாதிரி நிறைய செஞ்சுட்டோம். ஆனா அவங்க இலக்குகள்னு சொன்ன எல்லாத்தையும் நிறைவேற்றின ஒரு மாடல் தமிழ்நாடு. இப்ப இதை ஸ்டடி பண்ணிட்டு இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். புதிய கல்விக் கொள்கையினுடைய வடிவமைப்புலையோ ரிவ்யூலையோ அதனுடைய பியர் கமிட்டிலையோ எந்த ஒரு இடத்திலும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கல்வியாளருக்கும் ஒரு லா மேக்கருக்கும் நீங்க இடமே கொடுக்கல. இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் போய் கேள்வி கேட்டீங்க, கல்வி நிறுவனங்கள் எல்லாம், அதுல கூட தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு இடம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இது நீங்க ஏதோ ஒரு மாநிலத்தை புறக்கணிக்கிறீங்கிறது வேற. இப்ப தமிழ்நாடு எல்லாத்துலயும் ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுது, நீங்க அதை கேட்கல அப்படின்னா அதை நம்ம கண்டுக்க போறது இல்ல. நீங்க எதை இலக்குன்னு சொல்றீங்களோ அந்த இலக்கை செய்து காட்டிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அதை வந்து எப்படி நிறைவேற்றினீங்கன்னு கேட்டா தானே தெரியும். அப்ப இதை விட்டுட்டு இதுக்கு ஆப்போசிட்ல ஒரு மாடலை கொண்டு வந்து நீங்க அதை ஏத்துக்குங்கிறீங்க. மறுக்கிறதுனால நிதி இல்லைங்கிறீங்க. அப்ப எஜுகேஷன் செஸ்ன்னு தமிழ்நாட்டுல இருந்து ஏன் வசூல் பண்றீங்க?
புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்காத உங்களுக்கு கல்விக்கான நிதி இல்ல, ஆனா கல்விக்கான வரி மட்டும் உங்கள்ட்ட இருந்து வசூல் பண்ணுங்க வந்து தமிழ்நாடு வாங்கிட்டு தானே இருக்கிறீங்க. ஓகே, குறிப்பாக இந்த வலதுசாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மத்திய அரசு எந்த திட்டங்களை கொண்டு வந்தாலும் நீங்க வந்து இருக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பரந்தூர் விமான நிலையம், அதற்கு போராட்டம். கூடங்குளம் எக்ஸ்டென்ஷன், அதுக்கு போராட்டம். 8 வழிச்சாலை, அதுக்கு போராட்டம். ONGC, அதுக்கு போராட்டம். இப்படி ஒன்றிய அரசு கொண்டு வர எல்லா திட்டங்களையும் நீங்க வந்து எதிர்த்தீங்க அப்படின்னா, எதுக்கு வந்து ஒன்றிய அரசு கொண்டு வரணும், இந்த திட்டங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு குரலை வந்து சோசியல் மீடியால வைக்கிறாங்க. ஒரு 2-3 செய்தி. ஒண்ணு, இந்த கடற்பாசி பூங்கா நான் சொன்னேன், எந்த எதிர்ப்பும் கிடையாது, கட்டி கொடுத்துட்டீங்களா? எய்ம்ஸ் சொன்னேன், எந்த எதிர்ப்பும் கிடையாது, கட்டி முடிச்சிட்டீங்களா? மெட்ரோ ரயில் சொன்னேன், எந்த எதிர்ப்பும் கிடையாது, பணம் கொடுத்துட்டீங்களா? இந்த மாதிரி எதிர்க்காத திட்டங்கள் இருக்குல்ல, அதுக்கே உங்களால ஒன்றும் பண்ண முடியல. சரி, இங்க மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்கா? குஜராத்ல உங்களுடைய சாலை திட்டங்களையோ நியூக்ளியர் பவர் பிளான்ட் கொண்டு போய் அங்க போடுங்க, அட்டாமிக் பவர் பிளான்ட் கொண்டு போய் குஜராத்ல போடுங்க, எதிர்க்கிறாங்களா இல்லையான்னு பாப்போமா? அப்ப ஒரு பகுதியினுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது, அதை நம்ம கன்வின்ஸ் பண்ணணும், உட்கார்ந்து பேசணும், பேசி மக்களுக்கு புரிய வச்சு அந்த திட்டம் தேவையா இல்லையாங்கிறத முடிவு பண்ணணும். நீங்க எதிர்க்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் இங்க கொடுத்துட்டு வளர்ச்சிக்கான திட்டங்களை எல்லாம், கிஃப்ட் சிட்டின்னு ஒரு திட்டத்தை கொண்டு குஜராத்துக்கு கொடுத்தீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொடுங்க, யார் எதுக்கான்னு பார்ப்போம். அது மாதிரி ஏதாவது கொடுத்தீங்களா? அது அந்த கிஃப்ட் சிட்டிக்காக வந்து எல்லா சட்டங்களையும் வளைக்கிறது. சீனால இருந்து யாருக்கும் இங்க வரத்துக்கு விசாவே கொடுக்க மாட்டேங்கிறதுல ஸ்டப்பனா இருந்தாங்க. அதானி அம்பானிக்கு தேவைன்னொன்னே டெக்னீஷியன் அங்க இருந்து இறக்குறதுக்கு விசா கொடுக்கும். கிஃப்ட் சிட்டிக்கு மட்டும் வரி விலக்கு தனியா இருக்கு. செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டுக்கு வருதுன்னா, செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி பெரிய அளவுல முதலீடுக்கு வரக்கூடிய, அது 500 கோடி 1000 கோடி உருவாக்குறதுக்கு 5000 கோடி 6000 கோடி நிதி முதலீடு செய்ய வேண்டிய திட்டம். செமிகண்டக்டர் பாலிசி என்ன சொல்லுதுன்னா, யூனியன் கவர்மெண்ட் பாலிசி 50% நாங்க பணம் கொடுத்துறோம் அப்படின்னு, கேபிட்டல்ல மூலதனத்துல 50% நாங்க கொடுத்துறோம்னு சொல்றீங்க. அதை தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரு திட்டத்தை குஜராத்துக்கு எடுத்துட்டு போறீங்க. ஏன் குஜராத்துக்கு போறாங்கன்னா, குஜராத்தை விட இங்க எல்லா வசதியும் இருக்கு, ஆனால் 50% நிதியை நீங்க கொடுக்குறீங்க. அதுல குஜராத் நான் வச்சா கொடுப்பேன், தமிழ்நாட்டுல வச்சா கொடுக்க மாட்டேன் நீங்க ஓரளவு சொன்னீங்கன்னா அங்க போறாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து திட்டம் குஜராத் முதலமைச்சர் நேரடியாவே குற்றச்சாட்டினார் இல்லையா? கோவையில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்துல யார் பதில் சொன்னா? மோடி பதில் சொன்னாரா? இல்லையே. அதே போல இளைஞருடைய வேலை வாய்ப்பை நாங்க அதிகரிப்போம் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2014 சொன்னாங்க, வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு உருவாகிட்டோம்னாங்க. வேலையில்லா திண்டாட்டம் அந்த அளவுக்கு இருக்கு. இப்போ வந்து முதல் தலைமுறையாக வேலைக்கு போறவர்களுக்கு நாங்க வந்து இன்சென்டிவ் கொடுப்போம், கிட்ட 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுப்போம், 15000 ஒரு 3 தவணைகளை நாங்க கொடுப்போம் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்களே சார். இல்ல, அது அதனால ஒரு ரிசல்ட் வரும் அப்படின்னா நம்ம வரவேற்கிறோம். ஓகே, ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டம் கடந்த பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம். உதாரணமா GCCன்னு சொல்லுவோம், இந்த குளோபல் சென்டர்ஸ், கேப்பபிலிட்டி சென்டர்ஸ். பெரிய நிறுவனங்கள் நாலேஜ் ஹப்பை உருவாக்கும் பொழுது ஹை பேயிங் ஜாப்ஸ் கிரியேட் பண்றீங்கன்னா, 1 லட்சம் ரூபாய்க்கு மேல மாத சம்பளம் இருக்கக்கூடிய பணிகளை நீங்க உருவாக்குனீங்கன்னா, முதல் ஆண்டுல 30% மாநில அரசு சம்பள மானியம் கொடுத்துரும், அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துரும். 2வது ஆண்டு 20% மானியம், 3வது ஆண்டு 10% மானியம். இது போன பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு திட்டம். இதை தான் அவங்க காப்பி பண்ணிருக்கிறாங்க. இதை சிறப்பாக செயல்படுத்தினாங்கன்னா மகிழ்ச்சி தான், அதுல எல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்டர்ன்ஷிப்னு ஒரு இதை அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க. இந்த இன்டர்ன்ஷிப்ல தான் நமக்கு கொஸ்டின் வருது, என்னன்னா 1 கோடி இன்டர்ன்ஷிப்பை கொடுக்க போறோம் 500 நிறுவனங்கள்ல அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், 500 நிறுவனங்கள்ல 1 கோடி இன்டர்ன்ஷிப்னா ஆண்டுக்கு ஒரு கம்பெனிக்கு 20,000 பேருக்கு நீங்க இன்டர்ன்ஷிப் கொடுக்கணும். அது நடைமுறை சாத்தியமற்றது. இல்ல, அது 5 ஆண்டுக்கு பிரிச்சு கொடுக்க போறேன் அப்படின்னு நீங்க ஒரு கணக்கு வச்சீங்கன்னா கூட ஆண்டுக்கு 4000 பேருக்கு வேலை. ஒரு நிறுவனம் 4000 பேருக்கு இன்டர்ன்ஷிப் மட்டும் கொடுக்குதுன்னா அவங்களுடைய ஒர்க்கிங் கேப்பபிலிட்டி எவ்வளவு இருக்கணும்? இன்னைக்கு ஆட்டோமேஷன் மாதிரியான யுகத்துல மேனுஃபேக்சரிங்ல அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கம்பெனி ஒரு ஆண்டுக்கு 4000 இன்டர்ன்ஷிப்பை அதுவும் கண்டினியூஸா 5 ஆண்டுகளுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை. அப்ப நடைமுறையில் சாத்தியம் இல்லாத பேப்பர் அறிவிப்பது. நீங்க அதுவும் கூட புதுசு கிடையாது. இவங்க எப்படி தேசிய குழாய் குடிநீர் திட்டத்தை ஜல்ஜீவன் மாத்தி வச்சுக்கிட்டாங்களோ, இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனாவை PM ஆவாஸ் யோஜனான்னு மாத்தி வச்சுக்கிட்டாங்களோ, அந்த மாதிரி இதுவும் வந்து தேசிய அப்ரெண்டிஸ் திட்டம்னு ஒண்ணு இருந்துச்சு, நேஷனல் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ஸ்கீம்னு, நாட்ஸ். அதை வந்து BOATSன்னு ஒரு முகமை மூலமா அதை ஃபில் பண்ணுவோம். அதுல மாநில அரசுடைய பொதுத்துறை நிறுவனங்கள், அரசு துறைகளும் போகும். இப்ப PWD ல இருந்தும் அப்ரெண்டிஸ் வரும், ட்ராட் போர்ட்ல இருந்து, EPல இருந்து வரும், எல்லாத்துல இருந்து வரும். ஆனா இதெல்லாம் குமுலேட் பண்ணிட்டு இருந்தோம். 63 சட்டம் 1962 இருந்து 73 அதை அமெண்ட் பண்ணி 2006 அந்த நாட்ஸ் உருவாக்கி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அதுதான் இதுவா அப்படிங்கிற சந்தேகமும் நமக்கு எழுது. நீங்க அதுல கூட 10,000 ரூபாய் வரைக்கும் இன்சென்டிவ் கொடுத்தாங்க. நான் சொல்றது நான் அதுல அப்ளை பண்ண காலம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு, 7-8 ஆண்டுகளுக்கு முன்பே ப்ரீ கோவிட்
கிட்டத்தட்ட 2017-18 வந்து அது 7-8,000 ரூபாய் வரைக்கும் அப்ரெண்டிஸ் மாச ட்ரைனிங் கொடுத்தாங்க. இன்னைக்கு இதுக்கு வந்து 6,000 ரூபாய் சிங்கிள் டைம் பேமெண்ட், 5,000 ரூபாய் மந்த்லி ஸ்டைபண்ட் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்ப பாரதூரமா விலைவாசி ஏறி இருக்கு, 10 மடங்கு விலைவாசி எல்லாம் ஏறி இருக்குங்கும் பொழுது அன்னைக்கு இருந்த தொகையை விட குறைவா தான் இன்டர்ன்ஷிப் கொடுப்பேங்கிறதும் அநீதியானது. ஓகே, முத்ரா லோன்ஸ் நாங்க 20 லட்சம் வரைக்கும் கொடுக்குறோம்னு சொல்லிருக்காங்க சார். இந்த பட்ஜெட்டை ஒரு வரியில சொல்லணும்னா, மாநிலங்களுக்கும் மக்களுக்கும் கடன், எதை கேட்டாலும் கடன், வளர்ச்சி திட்டமா கடன் கொடுக்குறேன், லாங் டேர்ம் கேபிட்டல்ல கடன் கொடுக்குறேன், உங்களுக்கு கல்வி வேணுமா கடன் கொடுக்குறேன், ஸ்கில் வேணுமா கடன் கொடுக்குறேன், விவசாயியா கடன் கொடுக்குறேன், பெண்களா கடன் கொடுக்குறேன், எல்லாருக்கும் கடன். ஆனால் கார்பரேட்டுகளுக்கு நீ வெளிநாட்டு கார்பரேட்டா வா 40% வரி கட்டுறியா, 35% குறைச்சிட்டேன். அந்த மாதிரி மக்களுக்கும் மாநிலங்களுக்கும் கடனையும் கார்பரேட்டுகளுக்கு வந்து வரி சலுகையும் கொடுப்பதுதான் இந்த பட்ஜெட்டினுடைய அடிப்படையா. அந்த வகையில தான் முத்ராவை பார்க்க வேண்டியிருக்கு. முத்ராவை பொறுத்த வரைக்கும் இது யார பெனிஃபிட் அடைய வைக்கிறதுங்கிறது இன்னொரு கேள்வி. நீங்க முத்ராவோடைய ஆண்டறிக்கைகள் எடுத்து பார்த்தோம்னா ஒரு செய்தி அதுல தெளிவா தெரியும். அவங்க 3 வகையான திட்டம் வச்சிருக்காங்க. ஒன்னு சிசு, இன்னொன்னு கிஷோர், மூணாவது வந்து தருண். இந்த சிசுங்கிறது 50,000 ரூபாய் வரைக்கும் கடன், இந்த கிஷோருங்கிறது 5 லட்சம் வரைக்கும் கடன், 50,000 இருந்து 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வந்து இந்த தருண் ஸ்கீம்ல கொடுக்குறாங்க. இப்ப 3 லேயர் இருக்கு அதுல. பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி பயனாளர்கள் 50% இருக்கிறாங்க. ஜெனரல் கேட்டகரி ஃபார்வர்ட் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க 50% இருக்கிறாங்க பயனாளர்கள். ஆனா வழங்கப்பட்ட கடன் தொகை இருக்குல்ல, அதுல ஜெனரல் கம்யூனிட்டி, அதாவது ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு 64% நிதி கொடுத்துருக்கான். 50 பேரா இருக்கிறவங்களுக்கு 64% நிதி. அந்த 50-50ங்கிறதே இன்ஜஸ்டிஸ், அதை விட்டுருவோம். 50% ஜெனரல் பீப்புளுக்கு, பயனாளர்களுக்கு 64% நிதி. பாக்கி இருக்கக்கூடிய 36% நிதி 50% ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, மைனாரிட்டி எல்லாம் சேர்ந்து எடுத்துக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, ஓபிசி, எஸ்டி, எஸ்சி, எஸ்டி, மைனாரிட்டிஸ் நம்ம அசியூம் பண்ணலாம். இந்த நீங்க எப்படி பண்றீங்கன்னா, அதிகமான மக்களுக்கு குறைவான நிதி இதுல எதுல வருது, அந்த சிசுலையும் கிஷோர்லயும் தான் வருது. அப்ப சிசு ஸ்கீம்லயும் கிஷோர் ஸ்கீம்லயும் பயனடையக்கூடியவர்கள் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி மக்களாகவும் மைனாரிட்டிகளாகவும் இருக்கிறாங்க. ஓகே, தருண் ஸ்கீம் வந்து பெருமளவு, அதாவது நான் அதுல தருண்ல ஓபிசி, எஸ்சி, எஸ்டி பலன் அடையலன்னு சொல்லலாம். ஆனால் பெரும்பகுதி பலன் அடைவது ஜெனரல் கேட்டகரி தான் இருக்காங்க. அதுதான் அந்த ரிசல்ட். அதனாலதான் 50% பேருக்கு 64% நிதி போகுது. இப்ப தருண் ஸ்கீமுக்கு மட்டும்தான் இந்த 20 லட்சம் ரூபாய் பொருந்தும். சிசுவுக்கோ இல்ல அதற்கு முன்னாடி கிஷோர் ஸ்கீமுக்கோ இது பொருந்தாது. ஏற்கனவே தருண்ல 10 லட்சம் ரூபாய் வாங்கி அதை ரீபே பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த கூடுதல் 10 லட்சம் ரூபாய். அதனால அது யார பலனடைய வைக்க போகுது அப்படிங்கிறது. இன்னொன்னு, ஒரு கடன் வழங்குதல்ங்கிறது வங்கியினுடைய அடிப்படை தத்துவம். அது இப்ப நீங்க உங்கள்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட தேவை இருக்கு, நீங்க வங்கியில முதலீடு பண்றீங்க, வங்கி எனக்கு கடன் கொடுக்குது, என்கிட்ட 10 ரூபா வட்டி வாங்குது, உங்கள்கிட்ட 8 ரூபா வட்டி கொடுத்துட்டு 2 ரூபாய அதோட மெயின்டெனன்ஸ்க்கு வச்சு. இது வங்கியினுடைய அடிப்படை நடைமுறை, அப்படித்தான் இயங்கு முறையே அப்படிதான். இதுல வந்து உங்களுடைய ரோல் என்னங்கிறது தான். நீங்க வட்டி மானியம் கொடுக்குறீங்களா, நீங்க பெருமைப்படலாம். அது ரோலை ரீபே பண்ணும்போது அதுல மானியம் கொடுக்குறீங்களா, நீங்க பெருமைப்படலாம். அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லையே. இப்ப மாநில அரசு நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து 50% இன்சென்டிவ் கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்சம் ரூபாய் நீங்க வந்து பணம் கொடுத்தோம் அப்படின்னா, அதை ரீபே பண்ணும்போது 50,000 ரூபாய் கொடுத்தா போதும். நீங்க டைம்ல ரீபே பண்ணீங்கன்னா 50,000 ரூபாய் திருப்பி கொடுத்துருவோம். அது எஸ்சி, எஸ்டிக்கு 50%, ரூரல்ல இருக்கிறவங்களுக்கு 50%, நிறைய ஸ்கீம் இருக்கு வெவ்வேறு ஸ்லாப்ல. அந்த மாதிரி கூட இதை பார்க்க முடியல. ஓகே, குறிப்பாக இந்த பட்ஜெட்டை பத்தி ஒரு வரியில என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? பட்ஜெட் வந்து மாநிலங்களுக்கும் மக்களுக்கும் கடனை சுமத்தி இருக்கிறது, பெருநிறுவனங்களுக்கு வரிச்சலுகையும் வளங்களையும் வாரி வழங்கியிருக்கிறது. அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் 2014ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் அரசு, யூபி அரசு போகும்பொழுது போட்ட கடைசி பட்ஜெட்ல கார்பரேட்டினுடைய வரி அளவு வந்து 4,51,000 கோடி. ஓகே, இண்டிவிஜுவல்ஸ் கட்டக்கூடிய ஐடி இன்கம் டாக்ஸ் வந்து 2,82,000 கோடி. அதாவது கார்பரேட் வரியை விட பாதிதான் இருந்தது இண்டிவிஜுவல் இன்கம் டாக்ஸ். இன்னைக்கு இண்டிவிஜுவல் இன்கம் டாக்ஸ் வந்து 11,87,000 கோடி, கார்பரேட் வரிங்கிறது 10,20,000 கோடி. அப்போ ஒரு 10 ஆண்டுகள்ல மோடி என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, கார்பரேட்டுக்கு வரி சலுகை கொடுத்திருக்காரு. அது எந்த அளவுக்குன்னா, இண்டிவிஜுவல் இன்கம் டாக்ஸை விட 2 பங்கு இருந்த கார்பரேட் டாக்ஸ் இன்னைக்கு இண்டிவிஜுவல் இன்கம் டாக்ஸை விட குறைவாக இருக்கிற அளவுக்கு வாரி வழங்கி இருக்கிறார். ஓகே, இது வந்து பெருமுதலாளிகளுக்கான பட்ஜெட் நீங்க சொல்ல வரீங்க. இந்த அரசே அப்படிதான் இருக்கு. ஓகே, ரொம்ப நன்றி சார். இந்த பட்ஜெட் பத்தி உங்க பார்வையை ரொம்ப விரிவா வச்சிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசினதுக்கு நன்றி. நன்றி.